தம்பி, கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த குடத்தை வாங்கிட்டு போனதுதாம்மா தப்பு. நான் தண்ணி எடுக்க போகும்போது ஒரு அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போனாங்க. குடத்தோட அவங்க கீழே விழுந்து அடிபட்டுடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்கள லைட்டா தான் பிடிச்சேன். அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்க கையை தான் பிடிச்சி இழுக்கிறேன்னு கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் மேடம் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாப்பிள, என்ன நீங்க? நடந்த எல்லாத்தையும் சூர்யா சொல்லிட்டான். அவங்க வேணும்னே நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதான் சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்படியா மேடம்? முதல்ல எதுக்கு நீங்க என்ன மேடம் மேடம்னு கூப்பிடுறீங்க? ஏற்கனவே உங்களை அத்தைன்னு கூப்பிட சொல்லியிருக்கேன். நீங்களும் கூப்பிட்டீங்கல்ல, இப்ப என்ன? அது அத்தன் தான் கூப்பிடணும்னு ஐஸ்வர்யாவும் சொல்லியிருக்கா. அன்னைக்கு கூப்பிட்டேன், இன்னைக்கு மறந்துருச்சு. இனிமே என்னைக்கும் மறக்க கூடாது. வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுங்க. சரிங்க அத்தை. சரி, என்ன எப்படிப்பா கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடணும்? முறையெல்லாம் வச்சு பார்த்தா என்ன சித்தின்னு கூப்பிடணும், என்ன? ஓ சரிங்க சித்தி. ஐசம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்க அம்மாவை நான் மேடம்னு கூப்பிட்டேனா? இப்ப எதுக்கு அடிச்ச ஐஷமா? இனிமே அடிக்கிறதா இருந்தா சொல்லிட்டடி. ஆமா சொல்ல வேலை. நிறுத்து நிறுத்து நிறுத்துறி. என்ன சொன்ன? டீயா? இல்ல டீயா இல்ல காஃபியான்னு கேட்ட ஐஸ்வர்யா. இப்ப மட்டும் எப்படி ஐஸ்வர்யா வருது? இதுக்கு முன்னாடி ஐசம்மா என்ன? ஓ, நீ அதுக்குதான் அடிச்சியா? சாரி ஐஸ்வர்யா, நான் தெரியாம சொல்லிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னேன். நீ என்ன டீ போட்டு கூப்பிடுறது நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை டீ போட்டு கூப்பிடு. டீ போட்டு தானே கூப்பிடணும். இது போடுறேன். இந்த மாதிரி மொக்க ஜோக் அடிச்சா மூஞ்ச உடைச்சிருவேன். டீ இல்ல டி. எங்க இப்ப கூப்பிடு. உங்களுக்கு முன்னாடி நானு முடியாது. கூப்பிடு. முடியாது. கூப்பிடு சின்ன தம்பி. அட முடியாதுங்க. டேய் கூப்பிடுறா. முடியாதுரி. எப்படி கூப்பிட்ட பாத்தியா? ஏன் சொல்லிட்டேனே. என்ன வீட்டுக்கெல்லாம் வரீங்க? அதுவும் இப்படி வீட்டுக்கு பின்னாடி நின்று பேசுறதால எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி சார், யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். யார் பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இல்ல சார், உங்க ஒய்ஃப் ஸ்வேதா என்ன பாத்திரக்கூடாது, அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, அப்போ விஷயத்த போன்லயே சொல்லிருக்கலாம்ல. சாரி சார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் இனிமே பாரதி வீட்டில் வேலை செய்யல சார். என்ன சொல்றீங்க ரேணுகா? அப்ப யார் பாரதியை பார்த்துப்பா? ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட்னா யார் அவங்கள பார்த்துப்பா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சடனா வேலையை விட்டு நின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, சேலரி ஏதாவது பத்தலைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். என்னை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண ஸ்வேதா மேடம் தான், அவங்க தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸ்வேதாவா? என்ன காரணம்னு ஏதாவது சொன்னாங்களா? நானும் கேட்டேன் சார். சொன்னதை செய்யின்னு கத்திட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஆனா பாவம் பாரதி தனியா கஷ்டப்படுவாங்க. சரி, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல சார், அதுக்கு முன்னால பாரதி ஃபோன் பண்ணதுக்கு கண்டபடி பேசிட்டாங்க. அதுல பாரதி ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டேன், அதுக்கு எனக்கு வேலை போயிடுச்சு. சரிங்க, வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பயே போய் பாரதியை பார்க்குறேன். சந்துரு,
வேண்டாம். இது பாரு, அ, இப்போ நீ போக வேணாம். ஆ அம்மா ஏம்மா? டேய், நான் காரணமா தாண்டா சொல்றேன். நீ போக வேணாம். ம்? நான் போறேன். நான் அவகிட்ட ஏற்கனவே போன்ல நான் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன்டா. நான் போயிருக்கணும். நான் இப்போ போய் அவகிட்ட பேசுறேன், சரியா? சந்துரு, என்னடா? இங்க பாரு, உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. ம்? நான் உன் அம்மாடா. நீ நிம்மதியா இரு. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ம்? வா ரேணுகா, போலாம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போலாம் எதுக்கு இப்படி நீ நடந்துக்கிற? ரொம்ப ஓப்பனா சொல்லட்டா, ரொம்ப ரொம்ப கேவலமா. துணைக்கு ஒரு ஆலயம் வச்சு கொடுத்தா அதுலலாம் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அதையும் தாண்டின ஒரு ஆம்பளை சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு பேரு மாரல் சப்போர்ட். அக்ரிமெண்ட் எனக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான். என் புருஷனையும் உன் புருஷனா மாத்திக்கிறதுக்கு இல்ல. மேடம், என்னம்மா இது? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்க? வா, வந்து உட்காரு, வா. ம். ம், உட்காரு. ஸ்வேதா உன்னை விட வயசுல சின்னவ தானே. அவ எப்பவுமே இப்படிதாம்மா. யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எதுவுமே அவளுக்கு தெரியாது. ம், சரி, அவ என்ன பேசினா, எதனால நீ இந்த அளவுக்கு கலங்கி போயிருக்கேன்னு என்னத்த சொல்றது? அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பத்தி நான் பேசவும் வரல. சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் சந்துரு வந்து தெளிவா சொன்னதுனாலதான் என் மேல இருந்த கோவமும் உனக்கு குறைஞ்சிருக்கும். யோசிச்சு பாரு பாரதி, நான் உன் குழந்தைய கலைக்க சொல்லி ஒரு டிராமா போட்டப்பவே உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் வந்திருக்கும். ஆனா அந்த டிராமா நல்லதுக்குன்னு உணர்ந்ததுனால தானே என்னை இப்ப இவ்ளோ மரியாதையா நடத்துற. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எல்லாமே அப்படிதான். பொறுமையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாலே இந்த கோவம், அழுக எதுவுமே இல்லாம போயிடும். நாம தான் எதையுமே ஆற போட்டு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிற ஆளாச்சே. என்ன மேடம் பண்றது? அடி விழும்போது அழணும் தானே விதி. அதான் நான் கொஞ்சம் அழுதுட்டேன். இங்க பாரு பாரதி, ஐயோ, இனிமே நீ அழவே கூடாது. நான் உனக்கு இருக்கேம்மா. உனக்கு ஆதரவா என் வீடே இருக்கு. அப்ப அந்த வீட்ல சந்துருவும் இருப்பார்ல, அப்போ சந்துருவை தினமும் பார்க்கலாம். பாரதி, சொல்லுங்க மேடம். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரிதான். ஸ்வேதா சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு. எங்க வீட்லயே முழுசா செட் ஆகி எல்லாரோடையும் சகஜமா பழகிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. ஒட்டுனா ஒட்டிக்கிறதும், வெட்டுனா உடனே வெட்டிக்கிறதும் அவளோட பழக்கம். அது மட்டும் இல்லம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. அதனாலதான் உன்கிட்ட அப்படி பேசியிருப்பா. அதனால நீ நொந்து போகணும்னோ அழணும்னோ அப்படிலாம் அவ யோசிச்சிருக்க மாட்டா. இல்ல, அவ மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு. சொல்ல போனா அவ கேட்ட கேள்வி எல்லாமே சரிதானே. பாரதி, என்ன அடிக்கடி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இனிமே உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், புரியுதா? ஸ்வேதாவுக்கு குழந்தை வரப்போகுதுங்கிறதுனால உன் குழந்தை யாருக்கும் அவசியம் இல்லைன்னு நீ தயவு செஞ்சு நினைச்சுக்காத. அப்படிலாம் இல்ல மேடம். என்ன
ஸ்வேதாக்கும் உனக்கும் இப்ப அதனால தானே பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை மேடம். ஸ்வேதாக்கு நான் சந்துரு கிட்ட பேசுறது பிடிக்கல. இத பாருமா, உன் வயித்துல வளர்ற குழந்தையும் எங்க சந்துருவோட குழந்தைதான். இன்னும் சொல்ல போனா ஸ்வேதாக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டு குழந்தை உன் வயித்துல உருவாயிடுச்சு. அதனால எல்லா குழப்பத்தையும் தூக்கி போடு. இதுக்கப்புறம் நிம்மதியா ஃப்ரீயா இரு. இந்த மாதிரி நேரத்துல நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கியோ அந்த அளவுக்கு குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். புரியுதா? என் குட்டி சந்துரு. ஆ, சரி, நான் ஸ்வேதா கிட்டயும் பேசுறேன். நான் பேசினா அவ புரிஞ்சுப்பா. இனிமே எந்த காலத்திலயும் அவ உன்கிட்ட கோவப்படாம நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்க மேடம். அப்புறம் ரேணு உன் கூட தான் இருப்பா. எப்பவாவது தோணுச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போலாம். ம், சரி, நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பட்டுமா?